இந்திய உபகண்டத்தில் சில பகுதிகளிலே மிகுந்த பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது. பஹல்காமிலே 26 அப்பாவி உயிர்களை கொடிய தீவிரவாதிகள் ஈவு இரக்கமின்றி சுட்டுக் கொன்றார்கள். ஒரே ஒரு மனதுக்கு ஆறுதல் அளிக்கின்ற செய்தி என்னவென்றால், 10க்கு குறையாத முஸ்லிம் இளைஞர்கள், அந்த பகுதியைச் சேர்ந்த பஹல்காமைச் சேர்ந்த இளைஞர்கள், மீதமுள்ளவர்களை எல்லாம் பாதுகாத்து அவர்களை காப்பாற்றி பத்திரமான இடங்களிலே கொண்டு போய் சேர்த்தார்கள். இந்த செய்தி விரிவாக சொல்லப்படவில்லை. ஒரு சில பத்திரிகைகளிலே மாத்திரம் 2 வரிகள் வந்தன. நான் ஏன் இதை குறிப்பிடுகிறேன் எனில், யுத்தம் தொடுக்க வேண்டும் என்று பொறுப்பிலே இருக்கிற மத்திய அமைச்சரவையில் இருக்கிறவர்களும் அதே கோணத்தில் பிரச்சனையை அணுகுவதாக தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களும் சொல்லி வருகிறார்கள். யுத்தம் என்பது சும்மா எளிதாக வந்துவிட்டு போகிற காரியம் அல்ல. போர் என்று வந்தால் எல்லா விதமான ஆயுதங்களையும் பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டால், நாமும் அப்படிப்பட்ட ஆயுதங்களை உபயோகப்படுத்தும் போது அதே ஆயுதங்களை பாகிஸ்தான் தரப்பிலும் இருப்பதனாலே அவர்களும் பயன்படுத்த வேண்டிய நிலைமை ஏற்பட்டால், குழந்தைகள், தாய்மார்கள், தீவிரவாதத்துக்கு சற்றும் தொடர்பில்லாத அப்பாவிகள் பல்லாயிரக்கணக்கிலே கொல்லப்படுவார்கள். இருதரப்பிலும். அங்கு மட்டுமல்ல, அதன் பிறகு நொறுங்கி போகிற பொருளாதாரம் மீண்டு எழுவதற்கும் சில ஆண்டுகளாகும். ஆகவே இந்த பிரச்சனையில் தீவிரவாதிகளை ஊடுருவி கண்டுபிடிப்பதற்கு பாகிஸ்தான் உடன்பட வேண்டும். அது மற்ற நாடுகள் அதை வலியுறுத்த வேண்டும். அந்த தீவிரவாதிகளினுடைய குகை எங்கே இருக்கிறது, அவர்கள் பதுங்குமிடம் எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடித்து அவர்களை கடும் தண்டனைக்கு, துப்பாக்கிச் சூடு முதல் அவர்களை உயிர்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ஈவிரக்கமில்லாமல் கொண்ட அந்த படுபாவிகளை அப்படிப்பட்ட தாக்குதல் நடவடிக்கைகளை அளித்தால் வரவேற்கத்தக்கதுதான். ஆனால் யுத்தம் என்று கொண்டு வருவது இருதரப்புக்கும் என்ன விதத்திலே பாதிப்பு ஏற்படும் என்பதை மத்திய அமைச்சரவையிலே உள்ள தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்களும் மற்ற அமைச்சர்களும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடியவர்களும் இதை சற்று யோசித்து பார்க்க வேண்டும். வேற கேளுங்க. இந்த தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து பாஜக நாளைய தினம் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. இந்த ஆர்ப்பாட்டம் எப்படி பார்க்குறீங்க? அது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணுங்கிறதுக்காக செய்கிறாங்க. அது நல்லது தானே. இந்த இடம் நீட் தேர்வு நடத்தப்படுது. நீட் தேர்வு திமுக ஆட்சிக்கு வந்தவுடனே நீட் விலக்கு அளிக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. ஆனால் 4 ஆண்டுகள் அது செய்யலை. அந்த வாக்குறுதியிலிருந்து திமுக அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று கடுமையான முயற்சி எடுக்கப்பட்டு வருகிறது. திமுக ஆட்சி அமைஞ்சு 4 ஆண்டுகள் நிறைவடைந்துருச்சு. இந்த 4 ஆண்டுகளில் கொடுத்த வாக்குறுதி அனைத்துமே நிறைவேற்றிட்டாங்க. பெரும்பாலான வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டார்கள். சொல்லாத வாக்குறுதிகளையும் நிறைவேற்றி இருக்கிறார்கள். திருப்தி அளிக்கக்கூடிய ஆட்சியா இருக்கா? பாஜக மன நிறைவு அளிக்கக்கூடிய ஆட்சி தான் திராவிட மாடல் ஆட்சி. சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே நடைபெறுகிற ஆட்சி. திமுக கூட்டணியில் மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி தங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. யார் சொன்னது? இதை சும்மா சொல்லுங்க. நல்ல செய்தியான்னு சொல்றீங்க, சொல்லுங்க. யார் சொல்றாங்க? மீண்டும் கிடைக்குமா? அதை நம்ம எப்படி எதிர்கொள்ள போறோம்? நான் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதவன். விபி சிங் என்னை கேபினெட் மந்திரியாக ஆசைப்பட்டாராம். நான் அதை ஏற்கவில்லை. 98 அடல் பிஹாரி வாஜ்பாய் கேபினெட் அமைச்சர் தருவதாக சொன்னார். மந்திரி சபையில் சேரமாட்டோம் என்று சொன்னேன். 99 மீண்டும் திமுகவோடு கூட்டணி வைத்து பிஜேபி ஜெயித்த போது அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களும் அத்வானி அவர்களும் என்னை நிர்பந்தப்படுத்தினார்கள். 10-15 நிமிடம் 2 பேரும் பேசாமலே உட்கார்ந்திருந்தோம் எதிரெதிரே. எனக்கு என் மந்திரி சபைக்கு நீங்கள் பக்கபலமாக இருப்பீர்கள்,
யூ வில் பி எ பில்லர் ஆஃப் ஸ்ட்ரெங்க் இன் மை கேபினட் என்று வாஜ்பாய் அவர்கள் சொன்னார்கள். நான் அடல்ஜி அவர்களே, எந்த காரணத்தை முன்னிட்டோம் நான் மத்திய அமைச்சராக விரும்பவில்லை. எங்கள் இயக்கத்திலே நீங்கள் உங்களுடைய ஃபார்முலா அப்படி 5 பேருக்கு மேலே இருந்தால்தான் 2 அமைச்சர்கள் என்று சொல்லியிருக்கிறீர்கள். நாங்கள் 4 எம்பிக்கள் தான் இருக்கிறார்கள். இருந்தாலும் ஒரு 2 பேருக்கு அமைச்சர் பதவியை தாருங்கள் என்று கேட்டேன். அதோடு அந்த பேச்சு நின்றுவிட்டது. அத்வானி அவர்கள் திரும்ப என்னை சந்தித்து மீண்டும் வற்புறுத்தினார். குருமூர்த்தி கூட வந்திருந்தார். அதே பதில்தான், அதை நான் மாற்றுதலுக்கு இல்லை, ஆனால் கொடுப்பதாக இருந்தால் 2 கொடுங்கள், இல்லாட்டி மொத்தமே கொடுக்க வேண்டாம் என்று சொன்னேன். அவர்கள் தந்தார்கள். இண்டிபெண்டன்ஸ் சார்ஜில் மதிப்புக்குரிய கண்ணப்பன் அவர்களும், நிதி இலாக்காவுக்கு இணையமைச்சராக செஞ்சி ராமச்சந்திரன் அவர்களும் ஆக்கப்பட்டார்கள். ஆகவே 1.25 வருடம் சிறையில் இருந்து விட்டு நான் வெளியே வரும்போது ஒரு 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலாவது சிவகாசி தொகுதியிலே நான் வெற்றி பெறுவேன் என்று எல்லோரும் சொன்னார்கள். ஆனால் நான் போட்டியிடவில்லை. எனக்கு பிடித்தமான வேலையே பாராளுமன்ற பணிதான். இருப்பினும் நான் போட்டியிடவில்லை. அதற்கு பதிலாக கட்சியிலே துடிப்பான ஒரு இளைஞரை, சிப்பிப்பாறை ரவிச்சந்திரனை நாங்கள் வேட்பாளராக சிவகாசி தொகுதிக்கு நாங்கள் அறிவித்தோம். இவையெல்லாம் என்னுடைய கடந்த கால அரசியல் வரலாற்றில் மந்திரி பதவி என்பதையே எப்படி நான் நினைத்தேன் என்று இருக்கும்போது, இப்பொழுதும் நான் எந்த கற்பனைகளையும் வளர்த்து கொள்ளவில்லை. என்ன நடக்கும் என்று இப்பொழுது தெரியாது. அவங்க கூட்டத்தை கூட்டி அறிவித்த பிறகுதான் தெரியும். பயம் என்பது திமுக அகராதியிலே கிடையாது. பாஜக இந்த காலங்களில் ஆட்சியில் இருந்த போது கூட இது போல இடி ரைடு பற்றியான பிரச்சனைகள்லாம் இல்லை. ஆனால் இப்போ ரீசெண்ட் டைம் மேலே வாங்கியிருக்காங்க. அவங்க இடி, இன்கம் டேக்ஸ் இதையெல்லாம் வைத்து அதிகாரம் இருக்கிறது என்று அவர்கள் அத்துமீறி செயல்படுவது, அந்த அமைப்புகளின் மீதே மக்களுக்கு நம்பிக்கை போய்விட்டது. திராவிட முன்னேற்றக் கழகத்திலும் யாரும் இதை பற்றி அஞ்சவும் இல்லை, கவலைப்படவும் இல்லை. இண்டிபெண்டன்ட் பாடி எந்த மாதிரி யூஸ் பண்ணுறது வாயிலாக ஜனநாயகத்துக்கு எந்த மாதிரி ஒரு பேர்? அவன் ஜனநாயகத்துக்கு கேடுதான் அது.